பாலக்கோட்டில் நிதி நிறுவனம் நடத்தி கோடிக்கணக்கில் பணம் மோசடி. பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மேல்துறவை சேர்ந்தவர் செந்தில். இவர் பாலக்கோடு தீர்த்தகிரி நகரில் ஸ்ரீ படவட்டை அம்மன் சிட்பண்ட்ஸ் என்ற நிதி நிறுவனத்தை நடத்தி வந்தார். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுமக்களிடமிருந்து கவர்ச்சிகரமான பரிசு திட்டங்களை அறிவித்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் சிறு சேமிப்பு திட்டம், மாத தவணையில் பணம் கட்டுதல், மாத சேமிப்பு திட்டம், 50,000 முதல் 50 லட்சம் வரையிலான ஏல சீட்டு என பல்வேறு நிதி திட்டங்கள் மூலம் சுமார் 25 கோடி ரூபாய் வரை வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக பணம் கட்டி முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு ஏலச்சீட்டு எடுத்தவர்களுக்கும் பணம் தராமல் இன்று நாளை என வாய்தா கூறி இழுத்தடித்து வந்துள்ள நிலையில் கடந்த 3 மாதத்திற்கு முன்னர் நிதி நிறுவன உரிமையாளர் செந்தில் நிதி நிறுவனத்தை மூடிவிட்டு தலைமறைவானார். இதனால் அதிர்ச்சியடைந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தருமபுரி பொருளாதார குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காதால் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் நிதி நிறுவன உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தரக் கோரி புகார் மனு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க பாலக்கோடு டவுன் பகுதியை சேர்ந்தவங்க. எங்களுக்கு செந்தில் அப்படின்றவர் 25 வருஷ காலமாக, நாங்க சின்ன பிள்ளையில இருந்து எல்லாருக்குமே தெரியும். 25 வருஷ காலமாக எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் சீட்டு நடத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் சிக்கன் கடை தான் வச்சிருந்தாரு. அதன் மூலியமா ஒவ்வொரு படிப்படியா ஒரு எல்லாருக்கும் நம்பிக்கையான ஒரு ஆளா மாறி இருந்தாரு. அவரோட நம்பிக்கையின் அடிப்படையில எல்லாருமே நாங்க சீட்டு போட்டோம். சீட்டுன்றது கொஞ்ச நஞ்ச ஒரு 100-200 பேர் இல்லைங்க, 800 பேருக்கு மேல. அது அப்ராக்சிமேட்டா தான் நான் சொல்றேன். எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. இன்னைக்கு இது வரைக்கும் கரெக்டா நடந்துகிட்டு இருந்தது. இப்ப பல கோடி, 30 கோடிக்கு மேல உள்ள அமௌண்ட்டை இல்ல. இன்னைக்கு ஆள் தலைமறைவாகி 5 மாசங்கள் ஆகுது. நாங்க அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. செல்லு சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. எங்களுடைய பணத்தை நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு எல்லாமே அதுல போட்டு நாங்க இன்னைக்கு ஏமாந்து நிக்கிறோம். இன்னைக்கு நாங்க போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எஸ்பிகிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, கலெக்டர்கிட்டையும் கொடுத்தாச்சு, எல்லா துறையிலயும் நாங்க கொடுத்தாச்சு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் 5 மாதம் காலம் ஆச்சு இது நடந்து. இப்ப வரைக்கும் அவரை கண்டுபிடிக்கல. அவரை பத்தி என்ன தகவல்ன்றது தெரியல. எங்களுக்கு அமௌண்ட்டுக்கான இது சொல்யூஷன் இன்னும் எங்களுக்கு கொஸ்டின் மார்க்காவே இருக்குது. எங்களுக்கு அமௌண்ட் வருமா வராதான்றது கூட எங்களுக்கு தெரியல. அவங்களுடைய வீட்டுல அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன சலசலப்பு கிடையாது. ஒரே சின்ன நியூஸ் கூட யாருக்குமே தெரியல. ஊர்ல நார்மலா எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க அம்மா கடன் நடத்திட்டு நல்லா ஜாலியா தான் இருக்கிறாங்க. அவங்க தங்கச்சி இவங்களுடைய லேண்டை வச்சு நல்லா பொழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வீடு வாசல் எல்லாமே சேஃப்டியா தான் இருக்குது. அவங்களுடைய நிலம் எல்லாமே சேஃப்டியா தான் இருக்குது. பாதிக்கு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க கிட்டத்தட்ட 150 பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம். இன்னும் எத்தனை பேர் கொடுத்துக்கிறாங்க, கொடுக்கலையா, இல்ல அவங்க எல்லாம் அமௌண்ட் செட்டில் ஆயிடுச்சான்ற விவரம் எங்களுக்கு தெரியல. இதுக்கு நீங்க இதை நீங்க அந்த ஊர்ல இன்னார் போயிட்டாங்க, ஓடி தலைமறைவு ஆயிட்டாங்க அப்படின்ற தகவலை உங்க மூலியமா சேர்க்கணும். சேர்த்து பாதிக்கப்பட்ட எங்களுக்கு எங்களுடைய பணத்தை திருப்பி தருமாறு நாங்க கேட்டுக்கொண்டிருக்கோம்.